பிளாக்மெயில்ன்றது கொரோனா மாதிரி ஆயிடுச்சு. கொரோனா பார்த்தீங்கன்னா முதல்ல சைனாவில் இருந்துச்சு, அப்புறம் அமெரிக்கா போச்சு, சிங்கப்பூர், பேங்காக் ஒவ்வொரு இடமா போய் இந்தியாவுக்கு வந்து, பாம்பே வந்து, பெங்களூர் வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, நம்ம தெருவுக்கு வந்து, நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு. பிளாக்மெயிலும் அப்படி தான். நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியல, தெரிஞ்சும் சில பேர் மறைப்பாங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள இந்த கதையில் காட்டியிருக்கோம். அவங்களோட வலி, வேதனை, என்ன பிரச்சனை, அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ். நாம் பேச அழைக்கிறோம். யாரை எதனால் எப்படி பிளாக்மெயில் செய்வது என்று கற்பனை, புதுமை, திறமை மூலம் படத்துக்கு படம் புதிதாக ஒன்றை ரசிகர்களுக்கு விருந்தாக்கும் படைப்புகள் இவருடையது. கேவி ஆனந்த் பள்ளியிலிருந்து வந்ததால் நமக்குள் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் அறிவாளியாக மாறன் அவர்கள் நிற்கிறார். ஒரு வார கதையும் ஒரு இரவு கதையும் ஒரே படத்தில் ஒற்றை இழையில் நமக்கு கொடுக்கவிருக்கிறார். பிளாக்மெயில் படத்தை இவர்தான் இயக்கினாரா என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளோ பெரிய ஷாஃப்ட் மனுஷன். மாறாத அன்பு கொண்ட இயக்குனர் மாறன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வணக்கம். அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இந்த பிளாக்மெயில் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கோம். இந்த படம் மெயினாக பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டுருக்க முடியாது. அதே மாதிரி என்னோடய ப்ரொடியூசர் அமல்ராஜ் சார், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சார் பார்த்துக்கலாம் சார், கமல் சார் சொல்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக நடந்துகிட்ருக்கு. அது காரணம் அவரோட உற்சாகம் தான். அது வந்து எங்களுக்கும் தொத்திக்க வச்சுருவார். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கூட பயணிக்கும் போது எங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஸோ இவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் கோகுல் பினாய், என்னோடய எடிட்டர் சாண்ட் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் ராம், காஸ்டியூம் டிசைனர் திலகப்பிரியா, மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஏடிஸ் அண்ட் தென் என்னோடய ஆர்டிஸ்ட் பிந்து மேம், தேஜஸ்வினி, லிங்கா சார், வேட்டை முத்துக்குமார், இவர் நம்ம கிங்ஸ்லி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்களிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருக்கும். நாட் ஓன்லி த்ரில்லர், எமோஷன் இருக்குது, ஃபேமிலி பாண்டிங் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாம் பிளாக் காமெடி இருக்குது, எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். த்ரில்லர் மூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸை வந்து இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணோம். ஒரு அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு ஒரு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும். எப்படி சொல்லணும்னா பிளாக்மெயில்ன்றது கொரோனா மாதிரி ஆயிடுச்சு. கொரோனா பார்த்திங்கன்னா முதல்ல சைனாவில் இருந்துச்சு, அப்புறம் அமெரிக்கா போச்சு, சிங்கப்பூர், பேங்காக் ஒவ்வொரு இடமா போய் இந்தியாவுக்கு வந்து, பாம்பே வந்து, பெங்களூர் வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, நம்ம தெருவுக்கு வந்து, நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு. பிளாக்மெயிலும் அப்படி தான். நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியல, தெரிஞ்சும் சில பேர் மறைப்பாங்க. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள இந்த கதையில் காட்டியிருக்கோம். அவங்களோட வலி, வேதனை, என்ன பிரச்சனை, அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ். இந்த லீட் கேரக்டர் ஹீரோ சார் வந்து அதனால் எப்படி பாதிக்கப்படுறாரு, மற்றவங்களாம் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கோம். படத்தை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், ஆரோக்கியமாக சொல்லுங்கள். அடுத்தடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி, அவங்களும் மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. பிளாக்மெயில் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ், இவ்வளோ பெரிய ட்ரைலர் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 24 அடியில் இருக்குது, 24 அடியில். ஸோ சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். சார் நீங்கள் சென்டர் சார், ராஜசேகர் சார். பேப்பர் கொடுத்து எங்கள் ஃப்ரெண்டு பேஜ் கொடுக்குறாங்க. பாடலாசிரியர் போங்க ஒருத்தர் கூட இல்லை. கரெக்டாக சொன்ன டைமில் ஆரம்பித்து சொன்ன டைமில் முடிச்சிட்டிங்க. ரொம்ப நன்றி இந்த விழாவை சிறப்பாக ஆக்கிய அனைவருக்கும்.